எப்படியோ இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டோம். இன்னும் யாருக்கு கண்ணிலையும் படாமல் மாடிக்கு போயிட்டோன்னா தப்பிச்சோம். முதல்ல வீட்டுக்காரங்க காலில் விழுந்துடலாம், அப்புறம் மாமியார்கிட்ட பேசியிருக்கலாம். எப்போவுமே காலிலே உலாவிக்கிட்டு தெரியும். என்ன மாமியாரை காணலை, நமக்கு நல்ல நேரம் நினைக்கேன். சின்ன பொண்ணு வாய்ப்பை பயன்படுத்தி ரூமுக்கு ஓடிரு, அப்படியே அமைதியாவே போயிருவோம். இல்லடா, ஆள் இல்லாத நேரத்துல திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வர்றா. பழக்க தோசம் தானே, அதனால தான் மெதுவா கவுதம் வாரியோ. ஆள் எனக்கு இல்லாத நேரம் பார்த்து. எத்தே சாரி எத்தே, நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக என்ன வீட்டை விட்டுலாம் வெளியே துரத்தாதீங்க அத்தே. என்னடா இன்னும் நடிச்சலியேன்னு பார்த்தேன், அப்படியே ஊத்திட்டியே நீலி கண்ணீரை. பாரு, இதுக்கெல்லாம் மயங்கி அம்மாடி மருமகளே உள்ள வந்துருமா, கண் கலங்காதம்மா. கண்ணீரை தொடமானி கரைச்சி போய் வந்து ஒரு சொம்பு நிறைய ஜூஸ் வந்து உள்ளவானு கூடிய மாமியார் நான் கிடையாது. என்ன வா, நீலி கண்ணீரை பத்தி எனக்கு தெரியும்னா, உன்னை இவ்வளோ வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, உன்னை பத்தி எனக்கு தெரியாததா? இந்த நடிப்பு இதெல்லாம் என்கிட்ட காட்டாதனா? நிஜமாவே தெரிஞ்சிட்டே, நான் பண்ணது தப்பு தான். உங்கள் பையன்கிட்ட சொல்லி நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அத்தே, ப்ளீஸ் அத்தே. பாரு, இந்த நடிப்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ எப்பேற்பட்டவான்னு எனக்கு தெரியும், புரியுதா? இந்த அழுகைக்கும் கண்ணீருக்கெல்லாம் நான் ஆளாகிற ஆள் கிடையாது, புரியுதா? இத்தே எந்த தப்பு பண்ண மாட்டேத்தே. அடச்சி, சும்மா வாய மூடுன. நடிச்சு வந்து நின்றுட்டு நடிப்பு நடிப்புகாரி. பிள்ளைய விட்டுட்டு போகும்போதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியலையோ? இப்ப வந்து நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. நீலி கண்ணீர் இவன் எதுக்குமே இப்ப வந்திருக்கா? என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிரியதா? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சிங்கிறது இருக்கா சின்ன பொண்ணு? அந்த பச்சை பிள்ளைய போட்டுட்டு போறியே, அது உன்னை தேடமா தேடாதா? உனக்கு வேணா அதுக்கு மேல உள்ள ஞாபகமும் பாசமும் இல்லாம இருக்கலாம், அந்த பிள்ளை இல்லாமலா இருக்கும். தப்பு தாங்க, இருந்தாலும் எல்லாரும் கூப்பிட்டாவளேன்னு சொல்லிட்டு தான் போனேன். இல்லைன்னா கண்டிப்பா நான் போயிருக்க மாட்டேங்க. எல்லாரும் கூப்பிட்டாவ இல்லையா? அப்போ அவிய வீட்லயே போய் இரு. இங்க என்ன இருக்குன்னு வந்தா? சில்லு அம்மா வாவக்களே. ஆமா, இப்ப எதுக்கு நீ நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா? நான் பண்ணது தப்பு தாங்க. இனி இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ண மாட்டேங்க, ப்ளீஸ்ங்க. அந்த பிள்ளை இருக்கிற பாசம் உனக்கு கொஞ்சமாவது அவன் மேல இருக்கானா? விட்டுக்கிட்டு அப்படியே போறா நீ. இனி நான் எங்கேயுமே போக மாட்டேங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேப்பை, வேற எங்கேயுமே போக மாட்டேங்க. இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிடணும் போ சின்ன பொண்ணு. என்னல அவ ரெண்டு நீலி கண்ணீர் வடிச்ச உடனே உன் மனசு மாறிட்டாங்க. இதெல்லாம் திருந்தனியா நினைச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள விடியா? வேற என்னம்மா பண்ணதுக்கு? பெத்த பிள்ளைய பார்க்கும்போது மனசு சங்கடம் இல்லையா இருக்கு? இத்தனை நான் எங்கேயுமே போக மாட்டேன். உன் பேச்ச தண்ணியில எழுதி வைனா, சரியா? என்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. போ, இங்க என்ன அழுதுகிட்டு இருக்காத, போ. இனியாவது பிள்ளைய பார்க்க வேண்டிய வேலையை பாருன்னா. சரிங்க. நீ ஏன் திருந்த மாட்டா, அவளையும் திருந்தவே விட மாட்டா. எந்தாகலையும் போ. எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். நீங்க இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான் பாக்கி. ஷூக்கெல்லாம் பாலிஷ் எல்லாம் போட்டுட்டேங்க. அப்புறம் ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்க சொன்னீங்க இல்லையா, அதையும் அயன் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் கல்யாண வீட்டுக்கு போறதுக்குள்ள ட்ரெஸ்ஸே அயன் பண்ணி வச்சுட்டேன். வேற ஏதாவது பண்ணணுமாங்க? என்ன ரொம்ப பொறுப்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா? ஏன்? இல்ல, இனி நீங்க சொல்றது மாதிரி தான் கேட்பேன். உங்களை பேச்சுதான் என்னோட வேத வாக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. பாக்குறேன், எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். இல்ல, இனி எப்பவுமே உமா இப்படிதாங்க. நம்பி இருந்தா உனக்கு நல்லது. அதே மாதிரி ஒழுங்கா இருந்தா வீட்டுக்குள்ள இருக்கலாம், இல்லன்னா தெரியும் இல்லையா? தெரியுங்க. சரி, நான் கிளம்பியேன். சரிங்க. ஏக்கா வாங்க. வரதெல்லாம் இருக்கட்டு. ஏன் உன் வீட்டுக்காரன் பார்த்தப்புறம் பார்க்காத மாதிரி போறான்? அவ்வளவு திமிரு தானே ஏறி போச்சு உன் வீட்டுக்காரனுக்கு? அப்படி இல்லக்கா, கன்னியாகுமரிக்கு போனோம் இல்லையா,
அந்த கோவம் இன்னும் இறங்கல, அதான் அப்படி போறாவ. இல்ல என்ன பார்த்த உடனே மைனி நல்லா இருக்கிறீங்களா, எங்க போனியே, எப்ப வந்தியே, சாப்பிட்றீங்களா, எடுக்கிறீங்களான்னு ஏதாவது கேப்பா. இப்ப போற போக்க பாரு, மூஞ்ச தூக்கி வச்சுட்டுலே போறான் போட்டு. அந்த காலத்துல மைனி மைனின்னு வருவான், தேயிலை காப்பி போட்டு கொடுப்பேன். அந்த நஞ்சு கூட இல்லாம போறான் பாரு. நஞ்சு எல்லாம் அவியலுக்கு உண்டு, அது இருக்கிறதால தான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு மளிகை சாதம் எங்க வீட்டுல இருந்து வருது. சரி சரி அதெல்லாம் விடு. ஏமனா நீ வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டா, சின்ன பொண்ணு நிலைமை என்னாச்சுன்னு தான் தெரியுமா? ஃபோன் பண்ணேக்கா, அந்த நேரம் தான் இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன்னு சொன்னா. ஆமா அத்தா என்ன சொன்னாவ? அத்தான் பெரிய அத்தான் ஏன் தான் என் உயிரை இப்படி அடிக்கானே தெரியல. இந்த காலம் போன காலத்துல என்ன விரட்டுறேன் தெரியுமா? எப்பா இப்போ கூட அவங்ககிட்ட தப்பிச்சு தான் ஓடி வரேன். ஏக்கா அத்தா வீட்டுக்குள்ள ஏத்தலையாக்கா? ஏத்தவே மாட்டேங்கிறானா, என்ன நிலை நிக்கான் தெரியுமா? எப்போ எப்பா இப்ப தோணுது, ஏன்டா கன்னியாகுமரி வந்தோனே பேசாம அன்னைக்கு அந்த ஆலமரத்தடியிலேருந்து பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? அப்படியே இருந்திருக்கலாம். தேவையே இல்லாம கன்னியாகுமரி போய் இவ்வளோ பிரச்சனை வரன்னு நினைச்சு கூட பார்க்கல. எப்போமா போறோம், எப்பயாதானே போறோம் நினைச்சிட்டு நம்மளும் போனோம். இவனும் வேற இவ்வளோ சீக்கிரத்துல வருவானு, நமக்கு பஸ் வேற அவ்வளோ லேட்டா கிடைக்கும். நம்ம என்ன கனவாக்கா கண்டோம். நீங்க ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறிய? அது இல்லை, கூட துணைக்கு வெளியே படுக்கவாது 2 நாள் நீங்க 2 பேருமாவது இருந்திய. இப்ப பாரு நீ வீட்டுக்குள்ள செட்டில்டு. அவ என்ன ஆனான்னு தெரியல. சரி ஒரு ஃபோன் பண்ணுங்களா சின்ன பொண்ணுக்கு, அவளுக்கு அதை என்னாச்சுன்னு கேப்போம். நான் பண்ணி அப்பா சொல்லுங்கக்கா, என்னாச்சு? 2:30 வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா எப்படி? உமா போயிட்டா, நான் இன்னும் போகல. அம்மா நீ வீட்டுக்குள்ள போயிட்டியா? ஆமாக்கா, இப்பதான் ஜஸ்ட் நவ். எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டியனா? கூட வந்த பாவத்துக்கு நான் மட்டும்தான் என்ன வீட்டுக்குள்ள போகாம தெருவுலயே சுத்திட்டு திரிகிற மாதிரி இருக்கு. ஆமா, நான் என்ன வந்தோடனே என்ன ஆரத்தி எடுத்தா உள்ளவான்னு கூப்பிட்டவ. என்ன கிளாஸு, என்ன கதை, என்ன ஃபிலிமு ஓட்டிட்டவ தெரியுமா? எப்பா என் வீட்டுக்காரனை கூட சமாளிச்சிடலாம், என் மாமியார் தான் என்னால் சமாளிக்கவே முடியலக்கா. என்ன நிலை நிற்காமா? நிலை நிற்கிறது மட்டும் இல்லை, அப்படி வீட்டை ஏற்றி விடியா? எப்படியோ ஏத்தி விட்டா என்ன, என்ன இறக்கி விட்டா என்ன? நீ வீட்டுக்குள்ள போயிட்டா இல்லையானா? நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறேனே. ஏன்க்கா போக வேண்டியதானே? எப்படி போறது? ஒல்லி குச்சி மனுஷன் முருங்கக்கா மாதிரி இருந்துகிட்டு அவன் பண்ற வேலை விரட்டி விரட்டி அடிச்ச வரான் இந்த வயசுல. என்னக்கா சொல்றியா? அந்த அண்ணன் அடிச்சவ வரவ? ஆமாண்ணா, என் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. 2 பேரும் என்ன பண்ணுவீங்களா யாது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. எப்படியாவது பேசி எடுத்து என்னை என் வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுருங்க அம்மா. சரிக்கா கொண்டு விடலாம், ஆனா இப்போதைக்கு முடியாதுக்கா. நான் எப்படா வீட்டை விட்டு வெளியே வருவேன்? கண்ணி போட்டு தூக்கலாம், இங்க ஒரு வில்லி காத்துக்கிட்டு இருக்கா. அதனால கொஞ்ச நேரம் கழியட்டுனாக்கா, இப்ப வர முடியாதுக்கா. எது எப்படியோ வந்தா சரிதான். என்னமோ என் வாழ்க்கையே இனி இப்படி வெளியே போயிரும் போல இருக்கு. என்னத்த சொல்ல? வருத்தப்படாதீங்க, பாத்துக்கலாம்க்கா. அதான் நாங்க 2 பேரும் உள்ள வந்துட்டோம் இல்லையா? உங்களுக்கு என்ன, உமா வீட்டு இல்லைன்னா இங்க வந்து தூங்குங்க. தூங்கியதானே மேட்ரு கோம்ப, வீட்டுக்குள்ள போனோம் இல்லையா? சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நானும் உமாவும் எப்படியாவது பேசி எடுத்து உங்களை வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுருவோன்னா? சரி விட்டா சரிதான், வைக்கட்டா? சரி வருத்தப்படாம இருங்க. எனக்கா? சரி அம்மா வை. பாவம் 4 முடி மட்டும் என்ன வீட்டுக்குள்ள போயிலையே, எதையாவது என்ன பண்ணி எடுத்து 4 முடியும் வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.